खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்திர இந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம் 3வது சாப்டரில் 227 நூல்கள் முடிவடைந்து விட்டது. 225 வரைக்கும் பார்த்தோம். 22 25. ஓகே ஓகே. என்று 26 என்ன ஓவி அப்படிங்கிறத ஆரம்பிப்போம். ஞானத்தை பற்றி கேட்க வேண்டும் என்று ஆரம்பித்து நாராயணன் காக்கும் அளிக்கும் இந்த தன்மைகளையும் விளக்க வேண்டும் என்று ஜனக மகாராஜா கேட்டுக்கொண்டிருந்தார். தன் தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம். முனிநாதரே, நாராயணனின் அந்த தனித்துவமான மகாசக்தி எத்தகையது? எதன் மூலமாக அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிர்களின் படைப்பு, காத்தல், அழித்தல் ஆகியவற்றை அவன் தானாகவே நிகழ்த்துகின்றான். முதல்ல ஞானத்தை பற்றி கேட்க ஆரம்பிச்சு அப்படியே நாராயணனை பத்தி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. ஜனக மன்னனின் மிகச்சிறந்த கேள்வியை கேட்டு கும்பஜ முனிவர் மகிழ்ந்து அந்த தத்துவ கதையை விவரிக்க தொடங்கினார். அவர் கூறினார், மன்னனே, ஸ்ரீஹரியின் அந்த பலவிதமான லீலைகளின் அற்புதங்களை உனக்கு விரிவாக சொல்கிறேன், கேள். சோ நாராயணன், ஹரி, இறைவன், ஈஸ்வரன், சோ இவனை பற்றின நான் முழுமையான விளக்கத்தை நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிம்பலாதர் அல்லது கும்பஜன் அப்படிங்கிற அந்த முனிவர் கூறினார், இந்த உலகத்தை படைப்பதும் பின்னர் அதை அழிப்பதும் ஸ்ரீஹரிக்கு மிகச் சாதாரணமான ஒரு விளையாட்டு. அந்த ஆதி புருஷனான இணையற்ற இறைவன் தன் சொந்த இயற்கையை கொண்டு இந்த விளையாட்டை விளையாடுகிறான். சரி, இப்போ இந்த இறைவனை பற்றின மகிமை, இறைவன்னா யாரு, இறைவனுடைய பவர் என்ன, அந்த பிறத்தல், பிறப்பித்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற அந்த செயல்களை எல்லாம் அப்படி பண்றான். இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா நாம தான் பிரம்மம், நாம தான் ஈஸ்வரன், நாம தான் ஜீவன். இது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த ஜீவ தசையில நம்ம முற்றிலும் நம்மை நாம் இழந்து விட்டோம். ஈஸ்வரன் யார் என்பதையும் மறந்தோம், பிரம்மம் யார் என்பதையும் மறந்தோம். அப்போ முதற்கண் மாயையிலே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை புரிந்து கொள்வது எளிது. மாயைக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற பிரம்மத்தை புரிவதற்கு முதற்கண் ஈஸ்வரனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஈஸ்வரன் மாய தத்துவத்தோடு இருப்பவர், பிரம்மம் என்பது மாயை கடந்த நிலையில் இருக்கின்றது. சோ அதன் காரணமாக முதற்கண் நமக்கு ஈஸ்வரன்னா என்னன்னு புரியணும். அப்ப அவனும் ஈஸ்வரனும் நானே அப்படிங்கிறது புரியறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஈஸ்வரன்னா என்ன, யார், இந்த உலகம்னா என்ன, இந்த மாயா அப்படிங்கிற அந்த ஈஸ்வர மாயைன்னா என்ன, பிறத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற செயலை செய்கின்ற அந்த ஈஸ்வரன் எப்படி செய்கின்றான், இந்த மாதிரி விஷயங்களை நாம் முற்றிலும் புரிந்து கொண்டால்தான் ஈஸ்வர சரணாகதி என்பது நமக்கு ஏற்படும். முதலில் மாயையிலே ஈஸ்வர சரணாகதி ஏற்பட்டால் மட்டுமே தான் அடுத்து ஞானம் என்னதென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நாராயணனை பற்றின ஒரு முழுமையான தெளிவு நமக்கு அவசியப்படுகிறது. அதனால அதை கேட்கிறான். அவரும் நான் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இங்க இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவனுக்கு அது ரொம்ப விளையாட்டு மாதிரி அப்படிங்கிறார். ஹரிக்கு மிகச்சாதாரணமான ஒரு விளையாட்டு. என்னது? படைப்பது, அழிப்பது, காப்பது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு கேம் மாதிரி. அந்த ஆதி புருஷனான இணையற்ற இறைவன் தன் இயற்கை மாயையை கொண்டு இந்த விளையாட்டைன்னு புரிஞ்சுக்குவாங்க. சரியா? இது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதையும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா உண்மையிலேயே எதுவும் படைக்கப்படவும் இல்லை, காக்கப்படவும் இல்லை, அழிக்கப்படவும் இல்லை. அப்ப இது எல்லாமே மாயையாகத்தான் படைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படிங்கிறப்போ இது பெரிய ரிஸ்க் கிடையாது, பெரிய கஷ்டம் கிடையாது. இட்ஸ் அ டெட் ஈஸி ஃபார் நாராயணா. ஸோ அவருடைய அந்த அதிர்ஷ்டான மாயை முதல்ல வந்தது ஈஸ்வரன் தானே. அவனுடைய அந்த கற்பனையில தான் அந்த பேசிக் பிளாட்ஃபார்ம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம், 84 லட்சம் உயிர் பிறப்புகள்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஈஸ்வரன் மாயையாய் படைத்தான். ஈஸ்வர மாயைக்கு அவ்வளவுதான் நம்ம டெபினிஷன் கொடுக்கறது இல்லையா? ஈஸ்வரனை தான் மாயையாக படைத்தான்.
இதை படைக்கிறது, அழிக்கிறது, காக்குறது இதெல்லாம் அவனுக்கு வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி. ஏன்னா அவ்வளவு ஈஸி. ஏன்னா அவன் தானே படைச்சான். படைச்சு அவனுக்கு வந்து எப்படி வச்சுக்கணும், எப்படி அழிக்கணும் அப்படின்னு தெரியாதா என்ன? அப்படிங்கிற அந்த பிரின்சிபிளை வந்து இங்க எடுத்தவனே சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ அவன் தான் படைத்தான் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. ஆனா அடுத்து காத்தல் அப்படி அழித்தல் இந்த விஷயங்கள் எல்லாம் இறைவனே செய்கின்றான் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எப்படி செய்கின்றான் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா ஞானத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஜீவனுடைய எண்ணங்களின் அடிப்படையில அவன் வந்து ஜீவர்களை காத்து அழித்தல் அப்படிங்கிற அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் அறிவோம். பட் இங்க இறைவனின் மகத்துவம் பேசப்படும் போது அவனே தான் செய்யறான் இல்லையா? ஆக்ஷனுக்கு கர்த்தாவா, அனைத்திற்கும் கர்த்தாவாக இருப்பவன் அவனே தான் அப்படிங்கிற அடிப்படையில இது அவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியா அவரால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்காரு. பிறப்பற்றவனும் எவராலும் படைக்கப்படாதவனுமான அந்த பரமேஸ்வரன் தானே பஞ்சபூதங்களின் வடிவமாக மாறி அந்த பூதங்களை கொண்டே உயிர்களை படைக்கின்றான், காக்கின்றான், அழிக்கின்றான். தன் ஆன்ம சக்தியால் உருவான மாயையை கொண்டு அவனே எல்லாவற்றையும் செய்கின்றான். கிருஷ்ணா ஃபீல் அல்லது நம்ம ஞானத்துல நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுறத நல்லா கூர்ந்து கவனிங்க. சோ இங்க என்ன சொல்லியிருக்கு? முதலில் அந்த பரபிரமம் அப்படிங்கிறது தான் பிறப்பற்றது, இறப்பற்றது, ஆதி இல்லாதது, அந்தம் இல்லாதது, அதே பரபிரமே தான் இங்க ஈஸ்வரனா வந்திருக்கு. சரியா? சோ ஈஸ்வரன் நம்மை படைத்தான். ஈஸ்வரனை படைத்தது யாருன்னா பிரம்மம் தான் ஈஸ்வரனா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை படைத்தவன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சோ பிறப்பற்றவன் எவராலும் படைக்கப்படாதவனுமான அந்த பரமேஸ்வரன் தானே பஞ்சபூதங்களின் வடிவமாக மாறி. ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸ்வரனுடைய பிளாட்ஃபார்ம் என்னன்னு சொல்லியிருக்கணுமோ பஞ்சபூதங்களாக அவனே மாறிக்கொள்கிறார். ஸோ முதல்ல பரபிரமமாக இருக்கின்ற அந்த என்ன சொல்றது உருவற்ற அப்படின்னு சொல்லுவோம். உருவமில்லாத அந்த பரபிரமம் ஒரு உருவோடு விளையாட வேண்டும் என்ற காரணத்தினால் பொய்யதான் ஒரு மாயைக்காக உருக்கொண்ட வேண்டும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்னவா மாறுதுன்னா பஞ்சபூதங்கள் தான். அப்போ பஞ்சபூதங்களாக இயற்கையாக இறைவன் சொல்லும்போது பஞ்சபூதங்களாக என் இறைவன் செய்கின்ற ஆற்றல் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அப்போ அந்த இறைவனுக்கு ஒரு உடம்புன்னு சொல்லணும்னா பஞ்சபூதங்களே உடம்புன்னு சொல்லிட்டா கூட பொருந்தும் தான் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ பஞ்சபூதங்களின் வடிவமாக மாறினான். பின்பு அந்த பூதங்களை கொண்டே உயிர்களை படைக்கிறான். அதுக்கப்புறம் என்னது? ஃபர்ஸ்ட் பஞ்சபூதம் படைச்சாச்சு. அதுக்கப்புறம் 84 லட்சம் பிறப்புகளை படைத்தான். எதை வச்சு? அதே அந்த 5 பேசிக் ரா மெட்டீரியல்ஸை வச்சு 84 லட்சம் உயிரினங்களை அவன் படைத்தான் அப்படின்னு அறிவோம் இல்லையா? அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, படைத்தவன் அவனை தான் காக்கின்றான், அவனை தான் அழிக்கவும் செய்கின்றான். தனது ஆன்ம சக்தியால் உருவான மாயையை கொண்டு அவன் எல்லாவற்றையும் செய்கிறான். இதெல்லாம் சொன்ன உடனே அது நிஜமானவே நீங்க நினைச்சிடக்கூடாது. இது ஜஸ்ட் ஒரு மாயா சக்தி மூலியமாகனா ஒரு கற்பனையின் வாயிலாக அல்லது சும்மா நாச்சுக்கும் காணல் நீர் மாதிரி. ஸோ அது இருக்கிற மாதிரி தெரியும், உண்மையில இல்லை அப்படின்னா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இமேஜினேட்டிவ் வேர்டு தான். ஸோ அங்க கற்பனையில ஒரு பெரிய உலகம் இருக்கு, அனுபவம் வருது, எல்லாம் இருக்குன்னா கூட உண்மையிலே எதுவுமே இல்லை என்று நாம் புரிந்து கொள்வது போல இங்கே மாயையாய் கண்ணனே அனைத்தையும் படைக்கின்றான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்? பஞ்சபூதங்களா இருக்கிறது அவன். அந்த பஞ்சபூதங்களின் துணை கொண்டு 84 லட்சம் உயிரினங்களாய் இருப்பதும் அவன். அப்ப இங்கே இருப்பதெல்லாம் அவனே. ஸோ இது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். மன்னனே அவன் உண்மையில் எவ்வித பற்றும் இன்றி முற்றிலும் செயலற்றவனாகவே இருக்கின்றான். ஆனால் தன் மாயையின் வலிமையால் அவனே எல்லாவற்றையும் செய்வது போல் காட்டுகிறான். ஸ்ரீகிரியின் இந்த லீலை மிகவும் ஆச்சரியமானது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த அத்வைத கிரந்தத்துல பரபிரம்மம் தான் இங்க ஈஸ்வரன் என்று அழைக்கப்படுவான். சரியா? அப்போ அந்த பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற இடத்துல அந்த பிரம்மமே தான் இங்க ஈஸ்வரனா வந்திருக்கு இல்லையா? அதனால ஈஸ்வரா இஸ் கிவன் மோர் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, இங்க பிரம்மம்னா அகர்த்தா அபோக்தான்னு சொல்லுவோம். ஆனா ஈஸ்வரன் அப்படி சொல்ல முடியுமா? ஆனால் ஈஸ்வரனை கர்த்தா அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா கர்மபல தாதா இல்லையா? நீ அந்த கண்ணன் சொல்லுவான் கீதையில, எனக்கு உண்மையில எனக்கு ஆசையே இல்லை, எனக்கு எந்த ஆசையும் இல்லைன்னா நான் எதையும் செய்யணுன்ற அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லாம எல்லாமே எங்கிட்டயே இருக்கு. அப்போ எதையாவது அடையிறதுக்கு எங்கிட்ட ஏதாவது இல்லைன்னு ஏதாவது இருக்கா? எல்லாமும் அடையப்பட்டவனாக இருக்கின்றேன். அப்படிப்பட்ட நானே உலக நலன் கருதி வேலையை பண்ணிட்டு இருக்கேன்டா கர்மபல தாதாவா. பின்ன நீ ஏன்டா வேலை பண்ண மாட்டேன்னு சொல்ற? கர்ம யோகம் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கண்டிப்பாக செயல் செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பிகினர்ஸ்க்கு இன்சிஸ்ட் பண்றதுக்காக சொல்லும் போது உண்மையில் தான் அகர்த்தாவாக இருந்த போதிலும் நானே கர்த்தாவா இல்லையா?
எனக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை கிருதகிருத்தியன் அல்லவா அவன். அவனுக்கு இன்னும் நைஸ்கர்மிய சித்தி அடைந்தவன் அல்லவா அவன். எனக்கு இதுக்கு மேல ஆக போறது அவனுக்கு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை, ஆனாலும் அவன் செயல் செய்து கொண்டிருக்கின்றான் அல்லவா அப்படின்னு அந்த இடத்துல வர்றது எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காரு, எனக்கு உண்மையில அக்கர்த்தா தான், நான் எனக்கு ஆக போறது ஒண்ணும் இல்லை, நான் ஃபுல்ஃபில்டு தான், நான் வந்து நித்திய முக்தன் தான், நான் பிரம்ம சுகத்துல தான் தலைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் திஸ் மாயா அண்ட் திஸ் பிளே. இது எல்லாமே வந்து நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பொய்கர்த்தா பொய் போக்தா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் நானே தான் இங்கே ஒரு பொய்கர்த்தாவாக வந்திருக்கின்றேன், மாயைக்காக வந்திருக்கின்றேன். உண்மையில் அகர்த்தாவாக இருக்கின்ற நான், உண்மையில் எந்தவித பற்றுமின்றி முற்றிலும் செயலற்றவனாக அகர்த்தாவாக இருக்கின்ற நான், மாயையின் வலிமையால் எல்லாவற்றையும் செய்கின்ற கர்த்தாவாக காட்டுகிறேன். இந்த ஹரியின் லீலை மிகவும் ஆச்சரியமானது. பூமியின் ஆதாரத்தை கொண்டு எண்ணற்ற முளைகள் தோன்றுவதை பார். விதையே இல்லாதது போல் தோன்றும் இடங்களிலும் கூட புற்களின் முளைகள் இயல்பாகவே பூமியில் இருந்து வெளிவருகின்றனவே. இந்த ஒட்டுமொத்த உலகமும் கண்ணன் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஆணித்தரமா நம்ம நிரூபிக்கணும். இன்ஃபேக்ட் அதுதான் கிருஷ்ணா உணர்வினுடைய மகிமா அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணா ஃபீல் பேசும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் கான்செப்டா நான் என்ன சொல்லுவேன், இந்த ஒட்டுமொத்த உலகமும் கண்ணன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். மாயைக்காக கண்ணனே எல்லா வேஷத்துலயும் வந்திருக்கான்னு நீங்க ஃபீல் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணாம உங்களால கிருஷ்ண பக்தியை அடைய முடியாது, கிருஷ்ண உணர்வுல திளைக்க முடியாது. இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கிருஷ்ண மாயா, மாயையாய் அவனே தான் எல்லாமாய் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணுவோம். அந்த விஷயம்தான் இப்போது ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஸோ என்ன எக்ஸாம்பிளோட சொல்றாருன்னா, பூமியின் ஆதாரத்தை கொண்டு எண்ணற்ற முளைகள் தோன்றுவதை பார். விதையே இல்லாதது போல் தோன்றும் இடங்களிலும் கூட பொருட்களின் முயலைகள் இயல்பாகவே பூமியிலிருந்து வெளிவருகின்றன. எப்படி இந்த பூமியின் ஆதாரத்தை கொண்டு பயங்கரமா வந்து ஒரு மழை பெஞ்சா போதுங்க, வேற லெவல். அதுவும் எங்க ஆலந்திக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம்தான், ஒரு மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பச்சை பசேல். ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு பச்சை பசேல்னு எங்க பார்த்தாலும் புல்லு முளைச்சிக்கிட்டே இருக்கும். இங்க என்னன்னா, நீ ஏதாவது விதை போட்டியா, விதை போட்டாலும் போடலைன்னாலும் அது பாட்டுக்கு அந்த பூமியின் சாநித்தியத்தை கொண்டு சம் ஜம்முன்னு வளர்ந்து தள்ளுது இல்லையா? அந்த மாதிரி எக்ஸாம்பிளுங்க. அந்த எக்ஸாம்பிளோட அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அது போலவே இந்த அண்ட சராசரத்தில் நாராயணனை தவிர வேறு எதுவும் இல்லை. அவனே செய்யும் செயலாகவும் அந்த செயலின் காரணமாகவும் இருந்து தன் லீலையினால் தானாகவே வெளிப்படுகிறான். இதுதாங்க கிருஷ்ண உணர்வின் மையம். சரியா? இப்போ நான் கிருஷ்ணா ஃபீல் பேசும்போதெல்லாம் என்ன இவனா கற்பனை பண்ணி பேசுவானா அப்படின்னு எல்லாம் நீங்க நினைச்சிருக்க கூடும். நான் செய்தது கற்பனை அல்ல. மகான்கள் பேசிய அதே விஷயத்தை தான் கிருஷ்ண உணர்வு என்ற பெயரிலே வெளிப்படுத்தி இருந்தேன் என்பதை இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். நீங்க பாருங்க, அது வெரி ஃபர்ஸ்ட் பேசிக் ஆஃப் கண்ணனை பத்தி புரிஞ்சுக்கணும்னு தானே கேட்டான். நாராயணனை பத்தி எனக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு தானே கேட்டான். அதை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எடுத்த எடுப்புல அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு, எப்படி பூமியின் சாணியத்தால் பூமி முழுவதும் இருப்பது அனைத்தும் பூமியே என்று நீ புரிந்து கொள்வாயோ. எங்க புல்லு வந்து பூமியை தவிர வேற ஏதாவது இருக்க முடியுமா? அதுல இருந்து வந்தது அதுதானங்க. அப்போ கண்ணனால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் கண்ணன் தானங்க. பூமியிலிருந்து வந்த புல்லு பூமின்னா அப்ப கண்ணனால் உருவாக்கப்பட்ட உலகம் மட்டும் வேறையாவா மாறிடும்? ஸோ இங்கே காணும் நடந்து எங்கும் கண்ணன் கண்ணன் என்று இங்கே எல்லாமே கண்ணன் என்ற உணர்வை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஃபர்ஸ்ட் இதுல தெளிவா சொல்லியிருக்காரு. அந்த பூமியில இருந்து தான் எல்லாம் வந்தது, அதனால எல்லாமே பூமின்னு எப்படி சொல்லலாமோ அது மாதிரியே இந்த அந்த சராசரத்தில் நாராயணனை தவிர வேறு எதுவும் இல்லை. எங்கும் இருப்பது எல்லாமா இருப்பது எல்லாமே அந்த நாராயணன் மட்டுமே. படைத்தான் அப்படிங்கிறத விட தன்னையே அவன் படைத்து கொண்டான்னு சொன்னா சொல்றாருல்ல. காத்தான் அப்படிங்கிறத விட தன்னையே அவன் காத்து கொள்கிறான்னு சொல்லலாம்ல. அழித்தான் அப்படிங்கிற போது தன்னையே தான் அழித்துக் கொள்ளுகிறான். அப்ப இதுல எல்லாமே மாயையில அவனே அனைத்து படைப்புகளாகவும் பின் காப்பவனாகவும் அழிப்பவனாகவும் மாறி இருக்கின்றான் என்ற அந்த ரகசியத்தை இங்க அழகா வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அவனே செய்யும் செயலாகவும் அந்த செயலின் காரணமாகவும் இருந்து தன் லீலையினால் தானாகவே வெளிப்படுகின்றான். இந்த இடத்துல என்ன கர்த்தா, எல்லா செயலையும் யார் பண்றாங்க அப்படின்னா ஈஸ்வரன் தான் பண்ண முடியும். ஜீவனாக சிந்திக்க மட்டும்தான் முடியும், அவனுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், செயலின் காரணமும் அந்த செயலின் காரணமாகவும் இருந்து, இப்போ இந்த உலக வியாபாரங்கள்ல நடக்கக்கூடிய எந்த செயலுக்குமே ஈஸ்வரன் பொறுப்பாக மாட்டான். இந்த 9-11 அத்தியாயங்கள்ல எல்லாமே நான் தான் செய்யறேன் ஆனா நான் செய்யல அப்படின்றாரு. என்னது செய்யறேங்கிறாரு செய்யலைங்கிறாருன்னா ஜீவனுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கண்ணன் செய்கின்றான். அதனால்
அவன் செய்ததாக ஆகாது, ஆனால் அவன் செய்யாமல் செய்யவும் முடியாது. இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனா இங்க ஏன்பா கர்த்தாவும் காரணம் கர்த்தாவும் அவர் தான் காரணமும் அவர் தான் சொல்லியிருக்காரு. கர்த்தா அவர்னு சொன்னா புரியுது, ஏன்னா இந்த உலகத்தை ஆற்றுறது அவன் தான். கர்த்தா புரியுது. ஆனா காரணம் அவன் இல்ல. இந்த ஜீவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்பட்டதானே அந்த கர்ணன் ஆட்டுகின்றான். அதனால் காரணமே அவனை சொல்லக்கூடாதுன்னா அனைத்து ஜீவர்களாகவும் இருப்பது யாரு? அனைத்து ஜீவர்களாகவும் இருப்பதே அந்த கண்ணன் தானே. கண்ணனே தான் ஜீவனாகவும் இருக்கின்றான், கண்ணனே தான் ஈஸ்வரனாகவும் இருக்கின்றான். கண்ணனே ஜீவனாயிருந்து எண்ணங்களை உற்பத்தி செய்கின்றான். அந்த கண்ணனே அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப அதை ஆட்டியும் தருகின்றான். அந்த அந்த ஹையஸ்ட் விஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இதுல எதுவும் பெருசா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ முழுமையாக அந்த கண்ணனே அனைத்துங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இல்லையா? நீ மறந்தாலும் மறக்கலைன்னாலும் நீ கண்ணன் தானடா. நீ நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுனால நீ கண்ணன் இல்லைன்னு உனக்கு நீ நினைச்சுக்கலாம். பட் உண்மையில நீ கண்ணன் தானே. ஸோ இங்கே கண்ணனை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜீவனின் எண்ணங்களுக்கும் எண்ணங்களாக இருப்பதும் கண்ணன், பின் அதை இயக்குபவனாக இருப்பவனும் கண்ணன், இங்கே அனைத்தும் கண்ணன் என்பதை மிக தெளிவாக உங்களால் உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? இனி அடுத்து, சிலந்தியானது தன் உமிழ்நீரை கொண்டே நூலை உருவாக்கி தன் வலையை மிக எளிதாக பின்னுவது போல நாராயணனுக்கும் இந்த உலகத்தை படைப்பதற்கு எவ்விதமான சிரமமும் ஏற்படுவதில்லை. ஆக்சுவலா இது மாயால படைக்கப்பட்டதுன்றதுனால ரொம்ப ஈஸி. அதாவது நிஜமாவே மெட்டீரியல்ஸ் வச்சு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபவுண்டேஷனை போட்டு ஏற்றி குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன வீடு கட்டணும்னாலும் ஒரு 6 months டைம் ஆகும். சரியா? பட் அந்த ஈஸ்வரனுக்கு இந்த விஷயத்தை படைக்கிறதுல ஒரு கஷ்டமும் இல்லை. ஏனென்றால் இது மாயையாய் படைக்கப்பட்டது, அப்படின்னா கல்பனையால் படைக்கப்பட்டது. இது உண்மையிலே இல்லவே இல்லை, சும்மானாச்சுக்கும் படைக்கப்பட்டது என்ற விஷயத்தை இன்சிஸ்ட் பண்றாரு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன காட்டுறாரு? சிலந்தி எவ்வளவு ஈஸியா அது தனது உமிழ்நீரை கொண்டே நூலை உருவாக்கி கொள்ளுமோ, பின்பதை இழுத்துக் கொள்ளுமோ. ரொம்ப ஈஸியா தனது உமிழ்நீரை வச்சுக்கிட்டே சூப்பரா அது ஒரு பெரிய இந்த வலை, சிலந்தி வலையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த வலை கட்டுறதையும் பின் அந்த வலையை தானாக இழுத்துக் கொள்வதும் இட் டசன்ட் மேட்டர். நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 1 hour முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒண்ணுமே இருக்காது. சரியா? 1 hour கூட வேணாங்க, அமேசிங்கா இருக்கும். வித்தின் ½ hour கூட ஆகாது. நீங்க இப்படி திரும்பிட்டு இப்படி பாப்பீங்க, ஒரு மிகப்பெரிய சிலாந்த வலையை அது பின்னிருக்கும். அது இவ்வளோண்டு இருக்கு. ஆனா தன் உமிழ்நீரை கொண்டு இவ்வளவு பெரிய சிலந்தி வலையை பின்னுவதற்கு மிகப்பெரிய கஷ்டப்பட்டதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. செகண்ட்ல அது பாட்டுக்கு பின்னிடுது. அதே மாதிரி செகண்ட்ல அதை அழிக்கவும் செய்கிறது. இதே எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. இப்படி சிலந்தி ரொம்ப சுலபமா வலையை பின்வதும் பின் மீண்டும் அது அந்த நூலை இழுத்துக் கொள்வதும் அவ்வளோ ஈஸியா இருக்கோ அவ்வளோ ஈஸியா கண்ணனுக்கு இந்த உலகத்தை படைக்கிறது, காட்டுறது, அடிக்கிறது தான். இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மாயா. மாயை செய்கின்ற காரணத்தினாலும் அவன் மகத்தான சக்தி வாய்ந்தவன் என்ற காரணத்தினாலும் இது ஒரு மேட்டரே இல்லை கண்ணனுக்கு அப்படிங்கிறத மட்டும் நீங்க இதுல புரிஞ்சுக்கோங்க. மன்னனே தான் பின்னிய வலையை அந்த சிலந்தி எவ்வாறு மீண்டும் தன்னுள்ளே இழுத்துக் கொள்கிறதோ அதுபோலவே இந்த உலகை படைப்பதும் பின்னர் அதை தன்னுள் ஒடுக்குவதும் ஹரியின் விளையாட்டு என்று அறிந்து கொள். ஸோ எகெயின் சேம் திங் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. எப்படி சிலந்த விலையானது அதுவே இந்த வலையை பின்னிக்கொண்டு அதுவே தன்னுள் இழுத்துக் கொள்கிறதோ அப்படி இந்த பகவான் ஒருவனே தான் இங்கே இருக்கின்றான், அவனே உலகமாக விரிகின்றான், பின் அவனே தன்னுள் அனைத்தையும் இழுத்துக் கொள்கிறான். இங்க பகவானை தவிர வேற எதையும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்கு. சரியா? இப்ப ஜீவனா இருக்கேனே அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்ப நீ எங்கும் பகவான், எதிலும் பகவான், பகவானை தவிர எதுவுமே இல்லை. இந்த உலகமாக விரிந்திருக்கிறது அதுவும் பகவான் தான். பின் அந்த உலகத்தை தன்னுள் இழுத்துக் கொள்வது அதுவும் பகவான் தான். இங்கே பகவானை தவிர எதுவும் இல்லைன்ற கான்செப்ட் வரைக்கும் முதல்ல நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். விந்திய மலையில் உள்ள ஒரு பாறையிலே ஒரு வியக்கத்தக்க அழகிய உருவம் செதுக்கப்பட்டாலும் அந்த உருவம் தோன்றிய பிறகும் அது தன் பாறை தன்மையிலிருந்து மாறாமல் எப்பொழுதும் நிலையாகவே இருக்கின்றது. அதுபோலவே அறிவு வடிவமான பரமாத்மா இந்த உலக வடிவில் முழுமையாக தெரிந்தாலும் அவன் எப்பொழுதும் இரண்டற்றவனாகவும் பூரணமானவனாகவும் எவ்வித மாற்றங்களுக்கும் அப்பாற்பட்டவனாகவுமே இருக்கின்றான். வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். மரத்தில் மறைந்தது மாமதை யானை, மரத்தில் இருப்பது மரத்தில் மறைந்தது மாமதை யானை. மரத்தை மறப்பது மாமதை யானை,
மரத்தை மறைத்தது இமாமலையார். முதல்ல மரத்தை மறைத்தது அப்படின்னு வரும், மரத்தில் மறைந்தது அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அழகா நிறைய இடங்கள்ல சங்கதேவ உபசாஸ்தில எல்லாம். கிட்டத்தட்ட அந்த ஒரு விஷயமாக இங்கே வந்திருக்கிறது. சரியா? ஒரு பெரிய மலை, விந்திய மலையின் பேர் வேற கொடுத்தாங்க. அந்த விந்திய மலையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாறையில சூப்போபா ஒரு விலகிய அழகான உருவம் செதுக்கப்பட்டுச்சான். இப்ப அந்த உருவம் செதுக்கப்பட்ட பிறகு அது தன் பாறை தன்மையிலிருந்து மாறாமல் அப்படியே இருக்கிறது. ஆக்சுவலா அந்த பாறையினுடைய ப்ராப்பர்ட்டி குவாலிட்டி ஏதாவது சேஞ்ச் ஆயிடுமாங்க? பாறை முதல்ல ஒரு வடிவத்தில் இருந்தது, இப்போ வேற வடிவத்தில் இருக்கு. அந்த வடிவம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க வேணா லேப்ல போயிட்டு ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. இன்னைக்கெல்லாம் வந்து சாண்ட் டெஸ்ட், மணல் டெஸ்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அந்த பாறையா இருக்கும்போது அதை கொண்டு போயிட்டு லேப்ல டெஸ்ட் பண்ணுங்க. பின் அதுவே ஒரு சிலையா மாறினதுக்கு அப்புறம் அந்த கல்லை கொண்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணுங்க. என்ன சேஞ்சை நீங்க பார்க்க முடியும்? கண்டிப்பா ஒரு சேஞ்சுமே பார்க்க முடியாது. சரியா? அப்போ இந்த பரமாத்மா அவனே ஈஸ்வரனாய் உலகமாக மாறிய பிறகு அந்த பரமாத்மா அப்படிங்கிறது மாறிடுமா? உருவமற்றவனான அவன் உருவுக்கொண்டு வந்த பிறகும் கூட உருவமற்ற அந்த நிலைக்கு பங்கம் இல்லாமலேயே அவன் உருவுடன் தோன்றுகிறான். ஒன்றுபட்ட நிலைக்கு பங்கம் இல்லாமலேயே இரண்டாக விரிகிறான். அந்த விஷயம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க தெளிவா. எப்படி விந்திய மலையானது அதில் ஒரு சிலை பொறிக்கப்பட்ட பிறகு இந்திய மலை எந்த பங்கமும் இல்லாமல் அது அப்படியே இருக்கின்றதோ அப்படியே அப்படின்னு சொல்லி அறிவு வடிவமான பரமாத்மா இந்த உலக வடிவில் முழுமையாக தெரிந்தாலும் அவன் எப்பொழுதும் இரண்டற்றவனாகவும் பரிபூரணமானவனாகவும் எவ்வித மாற்றங்களும் விகாரங்களும் அப்பாற்பட்டவனாகவுமே இருக்கின்றான். ஏன்னா இது மாயான புரிஞ்சுக்கணுங்க. இந்த மாயையில அழுவான், சிரிப்பான், குதிப்பான், ஓடுவான், வருவான். ஸோ இங்க சத்துவ ரஜோ தமோ குணங்களின் கலவை இருக்கும். ஸோ நிறைய என்ன சொல்றது கரைகள் எல்லாம் இருக்கும். சுத்த சித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த சித்து அப்படிங்கிறதுலாம் இங்க இருக்காது. அசுத்தம் மாதிரி இருக்கும். அதுக்காக அசுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? தோற்றத்தில் கண்டிப்பாக இந்த அசுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும், விகாரங்கள் இருக்கத்தான் செய்யும், மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும், இரண்டாக இருக்கத்தான் செய்யும். பட் இது எல்லாமே வெறும் தோற்றம் தானே. உண்மையில ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. இந்த கல்லு ஒரு சிற்ப வடிவத்துல தோன்றதுக்கு அப்புறமா கல் ஏதாவது ஆச்சா அப்படின்னா ஒண்ணுமே ஆகலை அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி. ஈவன் தோ இட் அப்பியர்ஸ் டு பி இன் சத்துவ ரஜோ தமோ குணங்கள் இருக்கிற மாதிரியும் அல்லது அழுகிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் என்னென்னவோ அந்த விகாரங்கள், உயர்வு, தாழ்வு, அகங்காரம் இது எல்லாமே இது இருந்தா கூட உண்மையில அந்த பிரம்மத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லாமலேயே இந்த ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறதுன்றது. எப்படி அந்த மலை பாறையில ஒரு சிற்பம் உருவானது வித்வுட் சேஞ்சிங் இட்ஸ் அட்ரிபியூட்ஸ், அது தன்னுடைய தன்மையில எந்த மாற்றமும் இல்லாமலேயே அது அந்த உருவமாக மாறியது அப்படின்றத எப்படி பார்க்கிறீங்களோ அப்படியே இந்த உலக தோற்றமாக அவன் மாறிய பிறகு அவனுள் எந்த மாற்றமும் இல்லாமலே தான் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய அத்வைத ரகசியத்தை இங்க மெதுவா கொண்டு வந்திருக்கோம். மன்னனே கவனமாக கேள். ஸ்ரீஹரியின் மகிமை அளவிட முடியாதது. அவன் முக்குணங்களுக்கும் முற்றிலும் அப்பாற்பட்டவன். இருப்பினும் அந்த குணங்களுக்குள்ளேயே இருந்து விளையாடுகிறான். இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது பாத்தீங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். அவன் குணங்கள் அற்றவன் தான், ஆனா குணங்களுடன் கூடியனும் அவன் தான். ஆனா அவனுக்கு குணம் இல்லைதான், ஆனா அவன் தான் குணங்கா இருக்கான். ஸோ இதெல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இங்க அடுத்தடுத்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹரியுடைய இங்க ஹரின்னு வரும்போது இந்த பரமாத்மா அப்படிங்கிறதையும் சேர்ந்துதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பக்தி கிரந்தத்துல பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் கிட்டத்தட்ட மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஈவன் தோ இது வந்து கர்த்தாவா இருந்தாலும் அது அகர்த்தா போக்தா, இது கர்த்தா பொய் கர்த்தா பொய் போக்தா அப்படின்னு சொன்னா கூட இங்க வந்து சும்மா நாச்சுக்கும் தானே கர்த்தா போக்தாவா இருக்கு. உண்மையிலே எதுன்னா பிரம்மன் தானே அப்படியே ஈஸ்வரனா இருக்கின்றது என்ற காரணத்தின் காரணமாக மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னு நீங்க அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் பிரம்மம் வேற ஈஸ்வரன் வேற கிடையாது. இது மாயின் தொடர்புல இருக்கு, தொடர்பு இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸ் தவிர ரெண்டும் டிஃபரன்ஸும் கிடையாதுன்னு நம்ம பேசியிருக்கோம். அதனால அந்த குவாலிட்டிஸை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த பிரம்மத்துடைய குவாலிட்டிஸ் அப்படியே வந்து ஈஸ்வரனுக்கும் பேசப்படும். அதை நீங்க குழம்பிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓகேவா?
அப்போ ஏன்னா பாருங்களேன், இறைவனுக்கு குணம் இருக்காங்க, ஆனா அத்தனை குணங்களாகவும் இருப்பவன் அவன் தான், ஆனா அவனுக்கு குணம் இருக்காங்க. பிரம்மத்துக்கு குணம் இருக்காப்பா? முக்குணங்களாகவும் பிரம்மம் இருக்காது, குணமே இருக்காது பிரம்மத்துக்கு. ஆனா ஈஸ்வரனுக்கு முக்குணங்களா இருப்பான், ஆனால் அவனுக்கு குணம் இல்லைன்னு வரும். ஸோ மோஸ்ட்லி அது ரெண்டும் நம்ம லிங்க் பண்ணா பெருசா தவறு வராது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஃபியூஷன் ஏற்படுறதுக்கு நம்ம ரெண்டையுமே அழகா பிரிச்சும் நம்ம பார்த்ததுனால குழப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸ்ரீஹரியின் மகிமை எத்தகையதாக இருக்கிறதுன்னா, முக்குணங்களுக்கும் முற்றிலும் அப்பாற்பட்டவன் இருப்பினும் அந்த குணங்களுக்குள்ளேயே இருந்து விளையாடுகிறான். ஏன்னா அந்த ஸ்ரீஹரிய வந்து குணங்கள் அற்றவன்னு தான் சொல்லணும், ஆனா எல்லா குணங்களும் அவனே தான் சொல்லணும். குணங்களை படைச்சதே அவன் தானங்க சொல்லியிருக்கோம். முதல்ல அவன் படைக்கும் போது பஞ்சபூதங்களா மாறினான் அப்படின்னு சொன்னோம். 84 லட்சம் படைச்சான்னு சொன்னோம்ல. அதுக்கப்புறம் குணங்களை படைச்சது யாரு? முக்குணங்களை படைச்சது அவன் தானே. அப்ப முக்குணங்கள ரூபிலேயாக எல்லா இடத்துலையும் இருப்பது யாருன்னா எதுவும் அவன் தானே. ஆக எல்லா ஜீவன்களுமா எல்லா முக்குண கலவையாக இருந்து விளையாடி கொண்டிருப்பவன் யாருன்னா கண்ணன் தானே. முதல்ல சொன்னார்ல, பூமியில இருந்து வரல எல்லாமே அங்கே பூமிதான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறியோ அப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தை கூடிய நீ காண்றது எல்லாத்தையுமே நீ நான் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்ப இங்க ஜீவனை வந்து நீங்க தனியா பிரிக்க கூடாது. எல்லா ஜீவனாக இருப்பவனும் கண்ணனே அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். கிருஷ்ணாபிலையும் பேசிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் கிருஷ்ணாபியனுடைய முதல் படியில வேணா உன்னை தவிர நீ எல்லாத்தையுமே கண்ணனா பாருன்னு சொன்னா கூட அதன் அடித்தபடியில நீயும் கண்ணன் என்று பார்க்க வேண்டும் என்றுதான் சொல்லியிருக்கேன். சோ இந்த ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்ற அந்த பிரிவினை எல்லாம் நம்ம ஆரம்பத்துல பிரிச்சு பார்த்தா கூட உண்மையில கண்ணனே தான் எல்லாமா இருக்கின்றான் என்ற விஷயத்தை தானே நம்ம பேசிக்கிட்டே வரோம். அதன்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்குணங்களா இருப்பது ஜீவன் தானே முக்குணங்கள் இருக்கு. அக்கா கேக்குதா? கேக்கல கண்ணா, போன் பண்றியா? இருக்காங்க, நெட்டு தான் போல. சாரிமா, பவர் கட் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் இட் அகைன். ஆனா நம்ம ஈஸ்வரனுக்கு சத்துவகுணம் மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். சோ இப்ப ஈஸ்வரனே எல்லாமா எல்லா பொருளா அவனே இருக்கிறதால முக்குணங்களாவும் இருக்கிறான், முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்கல்ல. அதுதான் கண்ணா நான் சொல்றேன் இல்லையா, அந்த பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் சேர்ந்து லிங்க் பண்ணி தானே இவர் பேசுறாங்க. பரமாத்மாவாகவே இந்த ஈஸ்வரனை பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. பரமாத்மாவா ஈஸ்வரனும் சொல்லணும்னா குணாதீதன்னு சொல்ல வேண்டியது இருக்கு, குணங்களை கடந்தவன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம வந்து மாயைக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிறதுனால சுத்த சாத்விகா வச்சுக்கோ, நித்திய முக்தனா வச்சுக்கோ அப்படி இப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நமக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். அது பெரிய சேஞ்சஸ். ஐயோ நீங்க அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க, நீங்க ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க அந்த ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஈஸ்வரனையே பிரம்மமாகவும் சேர்த்து சித்தரிக்கின்ற காரணத்தினால் இந்த இடத்துல இந்த மாதிரியும் வரும் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது அப்படிங்கிறேன். ஓகே, நான் ஈஸ்வரன் சீக்வல் டு பரபிரம்மம். ஆமா, அந்த ஒரு விஷன்ல தான் இவர் எல்லாமே எழுதிட்டு வர்றாரு. ஏகாத் பாகவத்துல முதல்ல இருந்தே நீ கவனிச்சேன் அப்படின்னா அவர் பிரம்மத்தையும் ஈஸ்வரனையும் பிரிக்கிறது இல்லை. ஸோ ரெண்டையும் ஒன்னா வச்சுதான் அவர் பேசுறாரு. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி தானே பேசி ஆகணும். ஓகே. ஸோ ஸ்ரீஹரியின் மகிமை அளவிட முடியாதது. அவன் முக்குணங்களிலிருந்து முற்றிலும் அப்பாற்பட்டவனே, இருப்பினும் அந்த குணங்களுக்குள்ளேயே இருந்து விளையாடுகிறான் என்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா மறுபடியும் ஜனகன் கேட்கிறான், மகாத்மாவே இந்த உலக தோற்றம் எவ்வாறு ஆன்மாவில் தோன்றி மீண்டும் அதிலேயே முற்றிலும் அழிகிறது என்பதை பற்றிய அந்த உன்னதமான பரபிரம்ம தத்துவத்தை எங்களுக்கு புரியும்படி விளக்குங்கள். மறுபடியும் அந்த ஆன்ம ரகசியத்தையும் சேர்ந்து கேட்கிறான் பாருங்க. இங்க பாருங்க, பிரம்ம ரகசியம் நாராயண ரகசியம் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கு.
பிரம்ம ரகசியத்தை சொல்லுங்க, நாராயண ரகசியத்தை சொல்லுங்க. பிரம்மத்தை நாராயணனா வச்சுதானே அவனை கேள்வியும் கேட்கிறான், பதிலும் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். சரியா? இப்ப மறுபடியும் இங்க ஆன்மாவில் தோன்றி மீண்டும் அதிலேயே முற்றிலும் அழிகிறது. இங்க நாராயணனிடத்தில் தோன்றி நாராயணனிடத்தில் அழிகிறது. இங்க ஆன்மான்னா இந்த இடத்துல பரமாத்மா எப்படின்னு சொல்லுங்க. ஸோ தே ஆர் நாட் டிஃபரன்ஷியேட்டிங் பிட்வீன் தி பரமாத்மா அண்ட் ஈஸ்வரா அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கேள்வி அதன் அடிப்படையில் கேட்கப்பட்டாச்சு. என்ன விளக்கம் சொல்றாருன்னு பார்க்கலாம். என்ன மீண்டும் அதிலேயே முற்றிலும் ஒடுங்குகிறது என்பதை பற்றிய உன்னதமான பரபிரம்ம தத்துவத்தை எங்களுக்கு புரியும்படி விளக்குங்கள். பிரம்ம தத்துவத்தை விளக்குங்கள் அப்படின்னு டைரக்டா கேட்கிறான் பாருங்களேன். மீண்டும் அதே கொஸ்டின் தான். முனிநாதரே, இந்த உலகமானது ஆன்மாவில் எவ்வாறு ஒடுங்கி போகிறது என்ற இந்த உண்மை தத்துவத்தை விரிவாக விளக்கங்கள் மறுபடியும் வந்திருக்கு. ஜனகனின் இவ்வார்த்தைகளை கேட்டு பிம்பலாத முனிவர் மகிழ்ச்சியான மனதுடன் கூற தொடங்கினார். அறிவில் சிறந்த மன்னனே, இந்த உலகத்தின் ஒடுக்க நிலை எத்தகையது என்பதை நான் சொல்ல போகின்றேன் கேள். இப்ப என்னன்னா, அந்த ஈஸ்வரன் அல்லது பிரம்மம் இது எப்படி எல்லாம் விரியுது அப்படின்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா கேட்டான். அதுவே தான் எல்லாமா இருக்கு. ஒரு புல்லு பூச்சி எங்க பூமியில இருந்தான் புல்லு விளையிற மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே அவன் தான் விளையிறான். இங்கே காண்பதெல்லாம் கண்ணன், கண்ணனை தவிர எதுவுமே இல்லை, எங்கும் கண்ணன் எதிலும் கண்ணன், கண்ணன் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் புரியுது, அது எப்படி லயமாகும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்ற சாகுல பிரம்ம ரகசியத்தையே கேட்கிறான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ எங்கும் கண்ணன் அப்படின்னு அனுபவிச்சதெல்லாம் போதும், அடுத்து நான் லயமாகின்ற இடம் எது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரம்மத்தை பற்றிய ரகசியத்தையும் சேர்ந்தே சொல்வதாகத்தான் வருகிறது. நான் அடுத்து படிக்கிறேன், புரியுதுன்னு பாருங்க. சரி, கேட்டா நீ பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நீட்டா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுறாரு. மன்னனே, விழிப்பு நிலையும் கனவு நிலையும் எவ்வாறு ஆழ்ந்த உறக்கத்தில் முற்றிலும் ஒடுங்கப்படுகிறதோ அங்கே இந்த உலகத்தை பற்றிய பேச்சிற்கு இடமில்லாமல் போகிறது. அப்படின்னா சிம்பிளா ஒவ்வொருத்தரும் இங்க என்ன சொல்லிட்டு இருந்தாரு, மாயையால் தான் கண்ணன் படைத்தான், மாயையால் தான் கண்ணன் படைத்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாரா. கண்ணன் எப்படி உலகமாக விரிந்தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது மாயையால் உலகமாக விரிந்தான், எப்படி சிலந்தையானது ரொம்ப ஈஸியா அப்படி நூல் எப்படி பின்னி வருமோ அந்த மாதிரி அவன் மாயையால் உலகமாக விரிந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. இப்போ எப்படி ஒடுங்கும்னு கேட்டா, அந்த மாயையை கடந்த நிலையில் அவன் ஒடுங்கி இருக்கின்றான். மாயையா தானே படைச்சான், அப்புறம் ஒடுங்கணும்னா அந்த மாயை இல்லாதப்போ ஒடுங்கி இருக்குன்னு தானே அர்த்தம். மாயையாக இருக்கும்போது விரிகிறது, மாயை இல்லாத இடத்தில் ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்ல நினைக்கிறாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வேற என்ன இருக்க முடியும்? டீப் ஸ்லீப். அப்ப டீப் ஸ்லீப்ல நீ பெருசா எந்த விதமான அனுபவமும் உனக்கு இல்லை, அங்க ட்ரீம் வேர்ல்டும் இல்லை. ரெண்டு சொன்னார், கனவு நிலையும் விழிப்பு நிலையும். நிஜ உலகமும் அங்க இல்ல, கனவு உலகமும் அங்க இல்ல. இது ஒவ்வொருவரையும் அனுபவமாக இருக்கின்றது. அப்ப ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி அந்த எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் ஒடுங்கினதோ, அப்ப இங்க கண்ணனே தான் பிரம்மாண்டமா இருக்கான் அப்படின்னு சொன்னார்ல, அப்ப அந்த மாதிரி ஒடுங்கி போகிறது. அங்கே இந்த உலகத்தை பற்றிய பேச்சிற்கே இடமில்லாமல் போகிறது. எக்ஸாம்பிள். ஸோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒடுங்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆழ்ந்த உறக்கத்தில் எப்படி லயமா, ஏன்னா எப்படி லயமாகிறதுன்னு கேட்டான். அப்போ மாயை கடந்த நிலையில் இருக்கும்போது தான் லயமாகணும்னு சொல்றதுக்கு அந்த ஆழ்ந்த உறக்கம் எக்ஸாம்பிள் காட்டி அந்த இடத்துல உலகம் பேச்சுக்கு இடம் இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லி, ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து விழித்தெழும் ஒருவனே நான் மிகவும் சுகமாக தூங்கினேன் என்று கூறுகிறான். அந்த உறக்க நிலையில் அந்த உலகம் முழுவதும் மறைந்து ஆத்மா ஒன்று மட்டுமே ஒளிர்கிறது. ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிட்டார். சரியா? அப்போ எங்கே ஒடுங்குகிறது அப்படின்னு கேட்டா அது ஆன்மாவிலேயே ஒடுங்குகிறது. இது எப்படி ஆன்மாவிலேயே ஒடுங்குது அப்படின்னு கேட்டா மாயை கடந்த நிலையில் ஒடுங்குகிறது அல்லது எண்ணங்கள் அற்ற நிலையில் ஒடுங்குகிறது. அப்ப நாராயணன் எண்ணங்களால் விரிந்தான். இங்க நாராயணன் அப்படின்னு சொன்ன உடனே இங்க ஜீவன் ஈஸ்வரனையும் சேர்த்துக்கணும். சரியா? எண்ணங்களால் உலகமாக விரிந்தான், பின் எண்ணங்கள் இல்லாத நிலையில் அவன் ஒடுங்குகின்றான். அப்போ மாயையினாலே என்ன? எண்ணங்கள் அல்லது மனம். அப்ப மனதால் எண்ணங்களால் உலகமாக விரிந்தான். எப்படி ஒடுங்குதுன்னு கேட்டீங்களப்பா? ஒண்ணு இல்லை, நீ எண்ணங்களை ஸ்டாப் பண்ணேன்னா, மாயையை ஸ்டாப் பண்ணேன்னா, மனசை ஸ்டாப் பண்ணேன்னா ஒடுங்கிடும். அங்க என்ன இருக்கும்? நீ மட்டும்தான் இருப்ப. அப்போ அங்கே விரிவது என்பது எண்ணங்களால், மாயையினால் விரிந்தது. மாயையை நிறுத்தும் போது அங்கே ஒடுங்குகிறது. எதிலிருந்து விரிந்தது அதிலேயே ஒடுங்குகிறது. அப்ப விரிவதற்கு முன்னாடி நீ மட்டும்தான் இருந்த, இப்ப விரிஞ்ச, திருப்பி அது ஒடுங்கினதுக்கு அப்புறம் நீ மட்டும்தான் இருப்ப. அப்போ நீ தான் இது விரிஞ்ச, இப்ப நீயே தான் ஒடுங்கிக்கிட்ட. பெஸ்ட் எக்ஸாம்பிள், நீ தூங்கி விழித்தவுடன்
நீ விரிகிறாய், தூங்கும் போது ஒடுங்குகிறாய். அப்போ எது ஒன்று விழித்தவுடன் விரிகிறது, எது ஒன்று தூங்கியவுடன் மறைகிறது. உலகம் மறைகிறது, உலகம் விரிகிறது. ஆனால் எதில், இங்கதான் மேட்ரு. எதில் எதில் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்றில் தானே இந்த உலகம் விரிகிறது மறைகிறது. அதுக்கு பேர் ஆத்மா. எக்ஸாம்பிளோட சூப்பரா டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் நம்ம அடிக்கடி பேசுற எக்ஸாம்பிள் தான். ஸோ அதில் தான் இங்கே அப்ப டீப் ஸ்லீப்ல நீ இருக்க, நீ செத்து போகல, நீ இருக்க. நீ அந்த டீப் ஸ்லீப்ல இருக்கக்கூடிய உன்னில் தான் உலகம் விரிந்தது, பின் உன்னிலேயே தான் உலகம் ஒடுங்குகிறது. எதில் விரிந்தது எதில் ஒடுங்குகிறது என்பதை ஆழ்ந்த உறக்கத்தின் வாயிலாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது போலவே ஒருவனுக்கு பூரணமான ஆத்ம ஞானம் ஏற்படும் போது இந்த உலகம் பொய்யாக தோன்றும். கயிற்றை பற்றிய உண்மையான அறிவு ஏற்பட்டவுடன் அங்கே பாம்பு என்ற பொய் தோற்றம் எவ்வாறு மறைந்து விடுகிறதோ அத்தகையதே இதுவும். இது ரொம்ப முக்கியமா சொல்லணும்ல. இப்ப நமக்கு எல்லாம் ஹையர் நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா புரியுது. ஒருவேளை அந்த ஸ்ட்ராங் நாலேஜ் இல்லைன்னு எப்படி புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க பாருங்க எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னா, டீப் ஸ்லீப் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும் போது உலகமே இருக்காது, சரியா? அது ஒடுங்கிடுச்சு அப்படின்னா அங்க இருக்கவே இருக்காது. நம்ம ரெண்டு விதமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீ ஞானி ஆன பிறகு உலகம் காணாம போயிடாதுடா, உலகம் இருக்கும், ஆனா அதை நீ இருக்குன்னு நம்ப மாட்டேன். அது பொய் தோற்றமா சும்மா தெரியுதுன்னு தான் நீ சொல்லுவியே தவிர தெரியாமல்லாம் போயிடாது என்ற விஷயத்தை நம்ம அடிக்கடி வலியுறுத்துவதுண்டு, சரியா? காணல் நீர் தெரியும் ஆனா இருக்காதுன்னு எப்படி புரிஞ்சுக்கிறியோ, இந்த உலக தோற்றமே இல்லாம போயிடும்னு நினைச்சிடாது. நீ ஞானி ஆனாலும் கூட அது உனக்கு பொய்யாக தெரிந்த, உண்மையிலேயே இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல, இப்ப அது பொய்யாக தெரியும் அப்படின்னு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரியா? இங்க என்ன சொல்லியிருக்காரு? ஒருவனுக்கு பூர்ணமான ஆத்ம ஞானம் ஏற்படும் போது, ஞான விழிப்பு ஏற்படும் போது, இந்த மாயை அப்படிங்கிறது ஒடுங்கும். எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு எங்க ஒடுங்கும்னு சொன்னாரு. ஒடுங்கிருச்சுன்னா அப்ப நீ புடிச்சிட்டேன்னு அர்த்தம். எதை? ஞானத்தை. நான் என்னில் தான் விரிகிறது, என்னில் ஒடுங்குகிறது. எதில் விரிகிறது எதில் ஒடுங்குகிறது? ஆன்மாவில். அப்ப அந்த ஆன்மாவை பிடித்து விட்டாய் என்றார். அப்போ ஞானம் பிறந்து விட்டார். நான் இதுவரைக்கும் வேற என்னமோ நினைச்சிட்டு இருந்தோன்னு, இப்போ இந்த உலகம் எதிலிருந்து விரிந்ததோ எதிலிருந்து ஒடுங்கியதோ அதுவே நான் நீ உணர்ந்துட்ட அப்படின்னு சொன்னா, அல்லது உன்னையே நீ நாராயணனாக நினைச்சிட்டேன்னு சொன்னா, ஏன்னா இந்த கிரந்தத்தின் படி படிச்சு சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும், சரியா? அப்படி நீ ஃபீல் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன தெரிய போகுது? உலகம் பொய்யாக தோன்றும். உலகம் காணாம போயிடாது, உலகம் தோன்றும் ஆனா பொய்யா தோன்றும். கயிற்றை பற்றிய உண்மையான அறிவு ஏற்பட்டவுடன் அங்கே பாம்பு என்ற பொய் தோற்றம் எவ்வாறு மறைந்து விடுகிறதோ அத்தகையதே இதுவும். ஆனா இங்க கூட இந்த கயிற்று எக்ஸாம்பிள்ல பாம்பே தெரியாம போயிடும். காணல் நீர் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் பாம்பு என்ற பொய் தோற்றம் மறைந்து விடுகிறதோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு உண்மையான கயிறு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா பாம்பே தெரியாது. ஆனா நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஞான விழிப்பு ஏற்பட்டவுடன் இந்த உலகம் தெரியும், ஆனால் அது இல்லை என்று உணர்வோம். காணல் நீர் மாதிரி நம்ம உணர்வோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுப்போம். கண்ணில் இருந்த கண்புரை நீங்கியவுடன் சூரியன் எவ்வாறு பிரகாசமாக தெரிகிறானோ அதுபோல் மாயை என்னும் திரை விலகியவுடன் பிரம்மம் மட்டுமே அகத்திலும் புறத்திலும் பேரொழியாக நிறைந்து காணப்படும். இங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது லைக் அஷ்டாவகர் சொல்ற மாதிரி, நான் மட்டுமே இருக்கேன், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லிக்கோ, இல்லை எல்லாமே இருக்கிறது நான் சொல்லிக்கோ அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஸோ ஒன்ஸ் இந்த ஞான விழிப்பு ஏற்பட்டவுடன் உனக்கு என்னவா தோணும்னா, நீ மட்டுமே இருக்கிறேன்னு தோணும். அப்ப இந்த உலகமா இருக்கிறதும் நீ தான்னு தோணும். அது உண்மையா இருக்கிற மாதிரி தோணாது, சும்மா நாச்சுக்கும் நீ தான் உலகமா இருக்கிற மாதிரி தோணும். இல்லைன்னா நீ மட்டுமே இருக்கிறதா தோணும். இந்த உலகம் பொய்ன்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருவேன். ஸோ அது நிராகரிப்பாய் அப்படின்றதுக்காக பொய்யா தெரியும். அதாவது நம்ம வேதிரிக் மத அன்வை மதெல்லாம் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுல பொய்யா இருக்குங்கிறது அது ஏன்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, நான் மட்டும்தான் இருக்கேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயேன், வேற எதுவுமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல பேசலாம். பட் தெரியுதுன்னாலும் அங்கேயும் நான் மட்டும்தான் இருக்கேன், தெரிவதும் நான் தான். ஆனால் உண்மை என்று பார்க்கின்றால் உண்மையாக இருப்பது நான் மட்டுமே, அது இல்லவே இல்லை என்று சொல்லலாம்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த விஷயத்தை நீங்க இதோட லிங்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரியும். மாயை என்னும் திரை விலகியவுடன் பிரம்மம் மட்டுமே அகத்திலும் புறத்திலும் பேரொழியாக தெரிகின்றான்னா, எனக்குள்ள நான் பிரம்மன்றத உணர்ந்துட்டேன். எனக்கு வெளியில இந்த உலகம் அதுவும் நான் தான் உணர போறேன். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம்.
நான் மட்டும் இல்ல பிரம்மம், இந்த உலகமே பிரம்மன் தான், நானே உலகம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து நான் புரிஞ்சுப்பேன் இல்லையா? சோ அந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல கொடிட்டு காட்டி இருக்கிறார். மிதிலை அண்ணா மன்னனே. அண்ணா, ஏற்கனவே இந்த சாங்தேவா சிருஷ்டில பார்த்திருக்கோம்ல, பிரம்மம் தெரியும் போது உலகம் மறையும், உலகம் தெரியும் போது பிரம்மம் மறையும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. So, இப்போ நான் மட்டும்தான் எல்லாமா இருக்கேன் அப்படிங்கும்போது உலகம் அப்படிங்கக்கூடிய அந்த மாயை வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியாது, அப்படிதானே? மறையாதுன்னு தானே அங்கேயும் சொன்னோம் நாம. மறையும் அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே மறையும்னு அர்த்தம் கிடையாது. பிரம்மம் அதான் தெரியும் அதான் போது உலகமும் தெரியும், ஆனால் அது உண்மை தோற்றம் என்று நாம் நம்ப மாட்டோம். அதேதான் எங்கேயும் புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது ஃபுல்லா நானுங்கும் போது, எல்லாமே நானுங்கும் போது அந்த மாயையை பொய்யாதான் பார்த்துட்டு இருப்பேன், தெரியும் ஆனா தெரியாது. ஆமா. மிதிலை மன்னனே, நாராயணனின் சொரூபம் எத்தகு தூய்மையானது என்றால் அங்கே துயரமோ சோகமோ கிடையாது. அது மட்டுமே நிலையான இரண்டற்ற உண்மை பொருள் என்று உறுதியாக அறிந்துடும். நீங்க நல்லா கவனிக்கிறீங்களா? இது நம்ம பக்தி படிக்கிறோமா, ஞானத்தை படிக்கிறோமா? அவன் கேள்வி கேட்கும் போதும் ஞான தத்துவத்தை சொல்லுங்கிறான், அப்புறம் நாராயணனை பத்தி சொல்லுங்கிறான். இவரு நான் ஞானத்தை சொல்லித்தரேங்கிறாரு, நாராயணனை சொல்லித்தரேங்கிறாரு. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் சொரூபம் தூய்மையானதுன்னு வந்துட்டாரு. நீங்க தயவு செய்து சிம்பிளா புரிஞ்சுப்பாங்க. பிரம்மத்தை தான் நாராயணன்ற வார்த்தையில அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போறாங்க. ஜீவனை கூட கொண்டு வரவே இல்லை. இங்க இருக்கிறது என்னன்னா நாராயணன் மட்டும்தான். இங்க பிரம்மத்தை தான் இங்க நாராயணன்ற வார்த்தையில போட்டு அவன் உருவத்தோடவும் இருப்பான், உருவம் இல்லாமலும் இருப்பான், அவன் விரிஞ்சும் இருப்பான், அவன் ஒடுங்கியும் இருப்பான். ஆழ்ந்த உறக்கத்துல எப்படி நீயே விரிகிறியோ, எப்படி நீயே ஒடுங்குறியோ, அப்படி நாராயணன் அவனே விரிவான், அவனே ஒடுங்குவான். அதே மாதிரி முழுமையான ஞான விழிப்பு ஏற்படும் போது அவன் விரிந்திருந்தாலும் கூட அது உண்மைன்னு அவன் நம்ப மாட்டான். அவன் தெளிவா வந்து சும்மா நாசிக்கம் தான் இந்த உலகிலும் இருக்கிறதுன்னு பார்ப்பான். இது யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? நாராயணனை தவிர வேற ஒரு நபரை கொண்டு வரவே இல்லை. முழுக்க முழுக்க அந்த நாராயணனே அனைத்தும் அப்படிங்கிற ஃபீலிங்ல பிரம்ம தத்துவத்தை அப்படியே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க மறுபடியும் அந்த பிரம்ம ரகசியம் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? நாராயணனின் சொரூபம் எத்தகு தூய்மையானது என்றால் துயரமோ சோகமோ கிடையாது, அது மட்டுமே நிலையான இரண்டற்ற உண்மை பொருள் என்று உறுதியாக அறிந்து கொள் அப்படின்னு நானே நாராயணன் அறிந்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க நாராயணன் பிரம்மமா பார்த்தீங்கன்னா அழகா ஈஸியா புரியுது. அது சுத்த புத்த அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க துயரமோ சோகமோ ஒண்ணுமே கிடையாது, அது நிலையானது, இரண்டற்ற உண்மை பொருள், அத்வைத சுரூபம். அங்க இரண்டு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லை. மாயைக்குள்ள வந்துட்டீங்கன்னா பொய்யாக ரெண்டாக இருக்கிறதுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப அது இரண்டற்ற நிலையில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நாம் கண்ணனை எப்படி காண்கின்றோம்னா பிரம்மமாகவே காண சொல்லுகின்றார்கள். அந்த கண்ணனும் நானேன்னு சேர்ந்து ஃபீல் பண்ண சொல்றான். கிருஷ்ணா ஃபீலினுடைய அந்த 2வது ஸ்டேட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எங்கும் கண்ணன் எதிலும் கண்ணன் எல்லாம் கண்ணனாக பாரு, அது தூய்மையானது, அப்பழுக்கற்றது, எல்லாமே பாரு. இங்க நீன்னு தனியா எங்கேயுமே கொண்டு வராத. இப்ப நானும் கண்ணனும் சேர்ந்து பாக்குற மாதிரி தானே ஆயிடுது அவர் எக்ஸ்பிளைன் பண்றதை பார்த்தா. அங்கே துயரமோ சோகமோ கிடையாது, அது மட்டுமே நிலையான இரண்டற்ற உண்மை பொருள்னு சொல்லும் போதே அப்ப நான் தனியா இருக்க முடியாது இல்ல. அதுவே இரண்டற்ற உண்மை பொருள்னு பாருன்னா அந்த கண்ணனும் நானேன்னு சேர்ந்து பாரு அப்படின்னு சொன்ன மாதிரிதான் எனக்கு புரியுது. இரண்டற்ற உண்மை பொருள் என்று உறுதியாக அறிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. பின்பலாத முனிவரின் இந்த ஞான மொழியை கேட்டு ஜனக மன்னன் முழு நிறைவடைந்தான். அவன் அந்த முனிவரின் வாயிலாக அந்த ஜனார்த்தனனே எனக்கு அருள் புரிந்து என்னை உன்னத நிலைக்கு உயர்த்தி விட்டான் என்று மகிழ்ந்தார். ஜனார்த்தனாவே நம்ம ஜனகருக்கு மாறிட்டாருன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். சரியா? So there is no big explanation like பரபிரம்மா, ஈஸ்வரா, ஜீவா அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன் இல்லைன்னா கூட பிரம்மமே மாயையாக, அப்ப அந்த நாராயணனாக, அப்ப நாராயணனிடத்தில் உலகம் வருகிறது, ஒடுங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒடுங்காமல் இருக்கும் போதும் பொய்யாகத்தான் இருக்கிறது, அது தூய்மையாகவே எப்போதும் இருக்கிறது. இதையெல்லாம் நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு பிரம்ம தத்துவம் புரிந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு தாவிட்டாருன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு ஜனக மன்னன் 9 யோகிகளில் 5வது யோகீஸ்வரரிடம் ஆன்மீக ரகசியத்தை கேட்க தொடங்கினார். அவன் சூரியனை போன்ற பிரகாசம் பொருந்திய மகாமுனிவரான அவிர்போத்திரர் ஆவார். ஜனக முனிவர் கூறினார், முனிவர்களின் அரசரே, ஞான சூரியனான அவிர்போத்திரரே,
கர்மம் என்றால் என்ன, செய்ய வேண்டிய செயல் மற்றும் அகர்மம் செயலற்ற நிலை ஆகியவற்றின் உண்மையான தத்துவத்தை எனக்கு தெளிவாக விளக்குங்கள். அடுத்த ஸ்டெப் இங்க கர்மம்னா என்ன அகர்மம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறான். முனிவர்களில் சிறந்தவரே, எதை கர்மம் என்று சொல்ல வேண்டும், எதை அகர்மம் என்று சொல்ல வேண்டும், அத்தோடு விகர்மம் செய்யக்கூடாத பாவ செயல் என்பதன இலக்கணம் என்ன, இதையெல்லாம் எனக்கு சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு. பிரம்ம ரகசியம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கர்மாக்கு வந்துட்டாரு. என்ன வண்டி ரிவர்ஸ்ல போகுதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, இருக்கிறது தான் நம்ம படிக்க முடியும், படிப்போம். ஜனக மகாராஜா கேட்டார், கர்மம் அகர்மம் விகர்மம் என்ற இந்த வார்த்தைகள் வேதங்களால் கூறப்பட்டவை. இவை சாதாரண உலக வாழ்க்கையை குறிப்பவை அல்ல. வேதம் என்பது ஈஸ்வரனின் வாக்கு என்பதால் இதன் உண்மையான பொருளை அறிவதில் பெரிய அறிஞர்கள் கூட குழம்பி விடுகிறார்கள். புதிய கர்மயோகத்துல நம்ம படிக்கிற மாதிரி இருக்கு பகவத்கீதையில. அண்ட் அடுத்து எடுத்து வைக்கல, கண்டினியூவேஷன் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? அண்ணா இதுல விக்ரமம்னா என்னதுண்ணா? செய்யக்கூடாததுன்னு அர்த்தம். சரி, ஓகே. அதே மாதிரி இந்த மலின சத்துவம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் இதுல நம்ம ஒரு நாள் பார்த்தோம். அது எதுக்கு பார்த்தோம்? இங்க வந்து ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லிட்டாரு. ஈஸ்வரனும் பரபிரமும் ஒண்ணுங்கிற மாதிரி கொண்டு போறாரு. நம்ம வந்து ஈஸ்வரனை வந்து மலின சத்துவம் அப்படின்னு சொன்னோம். ஈஸ்வரனை மலின தத்துவம்னு சொன்னோம். ஏதோ நம்ம சுத்த சத்துவமும் மலின சத்துவம்னு ஒரு நாள் பேசணும்ல, இது தனியா டிஸ்கஸ் பண்ணோம் ஈஸ்வரனுக்குன்னு. வராது, நம்ம ஐயப்பன் வராது.